பேருந்துகளை இயக்க போறது யாரு சார்? நடத்துனர் யாரு? இதை பழுது நீக்கக்கூடிய இது மின்சார பேருந்து என்பது சாதாரண டீசல் பேருந்து விட கூடுதல் விலைக்கு வருகின்ற பேருந்துகள். எனவே அதனை இயக்குவது என்பது நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான பணியாளர்கள் இல்லை. நம்மகிட்ட இருக்கிறதுலாம் டீசல் மெக்கானிக் அந்த வாகனங்கள் இயக்குறவங்க. அதனால தான் உலக வங்கியுடைய அறிவுரைப்படி ஜிசிசி மெத்தடில் அது ஒரு டெண்டர் விடப்பட்டு ஓம் என்ற நிறுவனம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அவர்களே பேருந்தை கொண்டு வந்து இயக்குவார்கள், அவர்களே பராமரிப்பார்கள். ஓட்டுநர்கள் அவர்களுடைய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் அரசனுடைய நடத்துனர்கள், மற்ற மெயின்டெனன்ஸ் பார்க்குற அலுவலக பணியாளர்கள்லாம் அரசனுடைய அலுவலக பணியாளர் இருப்பாங்க. அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த பணிகளை மேற்பார்வையிடுவார். தனியாரை வைத்து செய்ய போகின்றோம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே தனியார் டீசல் பேருந்துகளை பராமரிப்பது எளிமையானதா, மின்சார பேருந்துகளை பராமரிப்பது எளிமையானதா என்றால் மின்சார பேருந்துகளை பராமரிப்பது தான் எளிமையானது. ஒரு டீசல் பேருந்துகள் என்றால் அதற்கு ஆயில் செக்அப் பண்ணணும், அதுக்கு என்ஜின் என்பது இருக்கிறது, அதே போல கியர் பாக்ஸ் என்று ஒன்று இருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான உபகரணங்கள், பல்வேறு விதமான பாகங்கள் டீசல் பேருந்துல இருக்கும். எலக்ட்ரிக்கல் பேருந்துல இந்த பாகங்கள் எதுவுமே கிடையாது. அதனால மின்சார பேருந்துகளை பராமரிப்பது எளிமையா, டீசல் பேருந்துகளை பராமரிப்பது எளிமையா என்றால் மின்சார பேருந்துகளை பராமரிப்பது எளிமையானது. பெரிய அளவுக்கு அதுல தொழில்நுட்பம் என்பதும் இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய டீசல் பேருந்துகளை நம்முடைய தொழிலாளர்கள் வெற்றிகரமாக பராமரிக்கின்றார்கள். நாம் வாங்கிய பல்வேறு விருதுகளில் பேருந்து பராமரிப்புக்கான விருதுகள் பல விருதுகளை வாங்கியிருக்கிறோம். எனவே எலக்ட்ரிக்கல் பேருந்துகளை பராமரிப்பது கடினம் என்று அமைச்சர் சொல்லுவதோ இல்லாட்டி அரசாங்கம் சொல்லுவதோ மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. இது நிச்சயமாக ஒரு தனியார்மய நடவடிக்கை தான்.